ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர மகாபெரிவா மகராஜ் கி ஜெய். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இணைய நேயர்களே, நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை நாம் செவிமெடுத்து வருகின்றோம். இந்த காஞ்சி மகான் தொடர் உங்கள் செவிக்கும் சிந்தைக்கும் கண்டிப்பாக ஒரு விருந்தாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். காரணம், பெரியவரோடு இருந்தவர்கள், பெரியவருடைய வரலாற்றை உணர்ந்தவர்கள், பெரியவரை பற்றிய கருத்துக்களை இந்த மண்ணில் எடுத்த வடிவமாக பதிவு செய்தவர்கள் என்று எல்லாவற்றையும் ஆராய்ந்து கண்டது, கேட்டது, படித்தது, பார்த்தது, இவற்றை பயணப்பட்டு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதை ஒரு தவ வேள்வியாகவே இன்றைக்கு சங்கரா தொலைக்காட்சி பல்வேறு வடிவங்களில் செய்து கொண்டிருக்கின்றது. அவற்றில் ஒன்று இந்த காஞ்சி மகான் தொடர். காஞ்சி மகான் தொடரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறேன். இந்த மாமுனியை, இந்த ஜெகத்குருவை, 68வது பீடாதிபதியை வியந்த பல சித்த புருஷர்கள் உண்டு, ஞானிகள் உண்டு. பொதுவாக ஒரு ஞானிகள் இன்னொரு ஞானிகளை பற்றி வியந்து பேசுவதோ ஆர்ப்பரிப்பதோ மிக மிக குறைவு. ஆனால் இந்த கருணை கடலை பொறுத்தவரை தொழிலதிபர்களும், அரசியல் தலைவர்களும், கலைஞர்களும், விஞ்ஞானிகளும், விளையாட்டு வீரர்களும், பேச்சாளர்களும், உபன்யாசகர்களும், பாடகர்களும், நடன கலைஞர்களும் எப்படி பார்த்து தங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்று மெய் செலுத்தார்களோ அதுபோல ஞானிகளே பலமுறை வியந்திருக்கிறார்கள். யார் சாமி ஒரு முறை அப்படியே தட்டுல பூ பழங்கள்லாம் வச்சு நெடுஞ்சாங்கடையா விழுந்த போது பெரியவா அப்படியே அப்படி லேசா ஒரு ஷேக் ஆயிட்டு சொன்னாரா, நான் செய்ய வேண்டாம்னு சொன்னேனே, நீங்க ஏன் செஞ்சுட்டேன்னு. அதுக்கு வாரியார் சிரிச்சுட்டே சொன்னாரா, அவ சொன்னா வா வேலையை அவ பார்த்தா, என் வேலையை நான் பார்த்தேன், நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாமா அப்படிங்கிறத ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். அப்போ வாரியார் ஒரு சொன்னாரா, ஒரு சொல், சாட்சாத் சந்திரமௌலீஸ்வரர் சிவனே என் கண்ணு முன்னாடி நிற்கும் போது எப்படி நான் நமஸ்காரம் பண்ணாம இருக்க முடியும்? கற்றாரே காமர். பெரியவர் சில சமயம் குழந்தை மாதிரி கேட்பாராம், நான் சேஷாத்ரி மகான் மாதிரி ஆவேனாடா? ரமணனை பற்றி பெரியவர் சொல்லாத நாள் கிடையாது. அதுபோல நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், இன்றைக்கு இந்த மண்ணுலகம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அதிசயங்கள், அற்புதங்களை, ஆனந்தங்களை இந்த மண்ணுக்கு தந்த யோகி ராம் சரத்குமார். நான் ஏற்கனவே ஒரு முறை நம்முடைய காஞ்சி மகான் தொடரில் அவருடைய ஆராதனையை ஒட்டி நான் சொல்லி இருந்தேன். ஈரோட்டிலே பத்மநாபன் என்று ஒருவர் ரொம்ப பிரமாதமா யோகி ராம் சரத்குமார் அவர்களுக்கு திரு ஆலயம் எழுப்பி சூரியகுல சேகரரும் சந்திரசேகரரும் என்று ஒரு நூலை கணபதி எழுதிய ஒரு நூலினுடைய ஒரு பகுதியிலிருந்து ஒரு அங்கத்தை எடுத்து வெளியிட்டு அங்கே மிக அற்புதமாக 2 நாள் வேள்வியாக நடத்தி எல்லா சான்றோர் பெருமக்களையும் வர வைத்தார்கள். அந்த ஆலயத்தை நேர்ல போய் நம்ம பார்த்தோம். பல்வேறு மனிதர்களுடைய குற்றங்களை, மனக்குறைகளை எல்லாம் களையக்கூடிய இடமாக இருக்கிறது. அங்கேயும் பத்மநாபன் அவர்களுடைய பெரிய சகோதரருடைய அந்த ஜோதிடக்கலை, அவர் சொல்றார், அந்த இடத்துல அப்படி ஒரு ஞான வைப்ரேஷன் இருக்குங்கிறதெல்லாம் நான் பதிவு செஞ்சிருக்கேன். ஏன் இவ்வளவு நான் சொல்றேன்னா, நான் பொதுவா பெரியவருடைய சிறப்புகளை சொல்லும்போது பெரியவரோட இருந்த பிரதோஷ மாமா, ஓரிக்கை மாமா, நம்முடைய சந்திரா அண்ணா, இன்றைக்கு துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி சார் பெரியவர் பற்றி சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள், இவற்றையெல்லாம் நம்ம கேட்டு அப்பப்போ இங்க பதிவு செய்யறோம். இன்னும் சொல்ல போனா, பெரியவர் சொல்படியே பல ஆலயங்களை எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய, திருப்பணிக்கு தன்னை கரைத்து கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி மாமி, அவருக்கு உறுதுணையாக இருந்து பெரியவர் தான் தனக்கு உண்ணும் சோறும் பருகும் நீரும் நீ தந்ததோன்னு, அதுவும் புது பெரியவாளுடைய பித்தராகவும் பாலப்பெரியவாளுடைய அன்பராகவும் மகா பெரியவருடைய உள்ளத்திலேயே கோயில் கட்டி வாழக்கூடிய வலசை ஜெயராமண்ணா போன்றவர்களை எல்லாம் 1000 முறை நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப பாருங்க, பெரியவா வியந்த யோகி ராம் சரத்குமாருடைய சிறப்புகளுடைய சிறப்பு குறித்து பெரியவாளுடைய சத் சங்கத்துல சென்னையை சேர்ந்த தீநகரையை சேர்ந்த விக்னேஷன் கொன்னு அந்த பூஜை புனஸ்கார பொருட்களை எல்லாம் தந்து நல்ல நூல்களை எல்லாம் அச்சிட்டு தரக்கூடிய குமரமூர்த்தி அவர் சொல்றார்,
பெரியவாளுக்கும் யாரும் போய் டெய்லி அழுதுண்டே கஷ்டம்னா பிடிக்காது. யோகி ராம் சரத்குமாருக்கும் அப்படிதான். ஒரு பக்தர் ஒன்னும் வாங்கல, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோட போய் யோகி ராம் சரத்குமார்ட்ட நின்னா, அவர் அப்படி பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி அப்படி பார்த்துட்டு, இந்த பிரசாதமா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டா, நமஸ்காரம்லாம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சு கிளம்ப போகும்போது அப்படியே மனசு பரிதவிச்சது. நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற சொல்லுன்னார். எனக்கு டெய்லி பிரச்சனை தான், ப்ராப்ளம் தான். இன்னைக்கு கூட பொழுது விடிஞ்சதுலேருந்து ஒரு பேட் டேவா தான் இருக்கு போல. அப்படி எல்லாம் சொல்லி தன் வருத்தங்களை பதிவு செஞ்சோன்னு, உங்களுக்கு தெரியும், கையில ஒரு 2 அடி கோடு, ஒரு சரட்டை, பச்சை தலைப்பாக, விசிறி, விழிகளில் தீட்சண்யம், ஒரு ஆசிரமம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய யோகி ராம் சரத்குமாருடைய ஆசிரமத்துல அப்படி கம்பீரமா இருந்து அவர் சொன்னாராம், உன் கையில இருக்க பிஸ்கட் பாக்கெட்ல படிச்சு பாரு என்ன இருக்குன்னு. குட்டேன்னு இருந்ததா, குட்டேன்னு இருந்ததா. நீ பாக்குற பார்வையிலேருந்து தான் இன்னிலேருந்து உனக்கு குட் டே ஸ்டார்ட் ஆகுது, இன்னிலேருந்து உனக்கு குட் டே ஸ்டார்ட் ஆகுதுன்னாராம். அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டாராம் யோகி ராம் சரத்குமாருடைய டிவோட்டி. இதை யாருன்னா, நம்முடைய இங்க எப்படி ஈரோட்ல பத்மநாபன் அந்த கோவில் கட்டி வர்றவருக்கெல்லாம் மிராக்கள் நடக்கிற விஷயங்களை சொல்றாரோ, அது போல இந்த தீநகர்ல இருக்கக்கூடிய நேஷன் குமரமூர்த்தி விசிறி சாமியார் பெரியவாளுடைய பித்தர் இந்த சம்பவத்தை நமக்கு அப்படியே நிழலா சொல்றாரு. பெரியவாட்ட யாராவது போய் சொன்னா சொல்லுவாளாம், பெரியவா அதுவா அது பண்றா, இவா இது பண்றா, இவா இப்படி பண்றா. உன்னால என்ன முடியும்? கோவில் கட்டினாதான் புண்ணியமா? குளம் வெட்டினாதான் புண்ணியமா? அன்னதானம் பண்ணாதான் புண்ணியமா? கோவில்ல இருக்க குப்பையை எடுத்து போடு, கோவில் வாசல்ல போய் நின்று டெய்லி ஒரு ஸ்லோகன் எழுதி போடு, சுவாமியுடைய துணியை துவைச்சு போடு, திருப்பாச்சியை வாங்கி தேய்ச்சி கொடு. இது எல்லாத்தையும் விட சுவாமி கோவில பெருக்கி அலம்பி கோலம் போடு. இதெல்லாம் தர்மம் தான், இது செய்தாலே உனக்கு புண்ணியம்தான், டெய்லி நல்லது நடக்கும்னாரா. இந்த மகான்களுடைய மன சிந்தனைகள் எப்படி, நீங்க ஞானானந்த சுவாமிகள், ரமண மகரிஷி, சேஷாத்ரி மகான், நம்முடைய மகா பெரியவர் யோகி ராம் சரத்குமார், இந்த சிந்தனைகள்ல ஒன்றுபட்டு இருக்கவங்களை பார்த்தா தெரியும், எல்லா நாளையும் அவங்க லைஃப்ல குட் டேவா எடுத்துப்பாங்க. மீண்டும் நாளைய பொழுதில் சந்திப்போம்.